முஸ்லிம்கள் முஃமின்கள் அடுத்தவங்களை பத்தி சர்வசாதாரணமா புறம் பேசிடுறோம். இது சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இறந்து விட்ட உன்னுடைய சகோதரன் இறைச்சியை உண்பதற்கு சமம்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல புறம் பேசுறது. அதோட மட்டுமில்ல, இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது எந்த ஒரு முஃமினாவது விபச்சாரம் செய்யறதுக்கு துணிவோமா? அது விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறான். அதுல நாம உறுதியா இருக்கிறோம். ஆனா சர்வசாதாரணமா என்ன பண்ணிடுறோம்? பிற மனிதர்களை பற்றி புறம் பேசுறோம். இல்ல, அந்த புறம் பேசுறதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அல் கீபத்து அஷத்து மினஸ் ஜினா, அதாவது புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட கடுமையான எச்சரிக்கை அது. அப்போ ஆகவே சகோதரர்களே, நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பிறரை பற்றி புறம் பேசக்கூடிய அந்த செயலை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே இல்லாதவாறு ஆக்கினோம். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பான்.